அம்மா இது என்ன ஊருமா? எந்த இடத்துல நீங்க இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க? சர்மா நகர். பெரம்பூர் சர்மா நகர், பெரம்பூர் மாவட்டம். இந்த தெருவில் தான் இப்போ வந்து சிஎம் தன்னுடைய அலுவலகத்தை திறக்க இருக்காரு. எப்படி இருக்கு உங்களுக்கு? உங்க பகுதிக்கு வர ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க மகன் எங்க மகன் மாதிரி நினைப்பேன் நான் அவரை. என் செல்லம் அவரு. உங்க இடத்துல அலுவலகம் உங்க இடத்துல போட்டிருக்காரு. எப்படி இருக்கு? அதான் சொல்றேன், நாங்கள் பிறந்து இது வரைக்கும் அந்த அளவுக்கு எந்த கட்சியில் வராங்களோ, யார் வராங்களோ போகிறாங்க கட்சியிலையும் நாங்கள் இல்லை. ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ தான் சந்தோஷமே. பிறந்த சந்தோஷம் இப்போ வருது. அவர் இப்போ தானேப்பா வந்திருக்காரு. ஒரு 50 நாள் இருக்கும். அதுக்குள்ள எது நிறைய செஞ்சிருக்காரு. இருந்தாலும் இன்னும் போக போக நல்லா செய்வார். ஐயோ, இல்லை சந்தோஷமானு கேட்குறீங்களே. எங்கள் வீட்டில் ஒரு மகனாக நாங்கள் நினைக்கிறோம் அவரை. எப்படி சந்தோஷப்படாமல் இருக்க முடியும்? அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க தொகுதியிலே அவர் நினைச்சா கிழக்குல சூஸ் பண்ணிட்டு அங்க வந்துருக்கலாம். இதை விட அது வந்து நாங்கள் செஞ்ச பாக்கியம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மாதாவை தான் கும்பிடுவேன். அவரும் மாதாவை ரொம்ப நேசிப்பார், கும்பிட்டு இருக்காரு. ஒருவேளை மாதா தான் இங்கே எங்களுக்காக அமுச்சு வச்சிருக்க மாதிரி. என்ன தொகுதிமா இது? பெரம்பூர் தொகுதி. இப்ப சிஎம் வந்து அவரோட அலுவலகத்தை திறக்க போறாரு. எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு. வரட்டும்னு தானே ஆசையா இருந்தாங்க பசங்க எல்லாம். வந்து நல்லா செய்யட்டும்னு பாக்குறாங்க எல்லாம். செய்வாரு. இப்பதானே வந்திருக்காரு, இனிமேட்டு செய்வாரு. எங்களுக்கு எல்லாம் தான், நாங்களும் இங்கே தானே இருக்கோம். வீடு செய்வாருன்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். 4 மணிக்கு வராரா? எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரட்டும், எங்க தொகுதிக்கு வரலையே, வரட்டும் அப்படின்னு. இன்னும் எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு ஆசை தான் எங்களுக்கும். ரொம்ப எதிர்பார்க்க விஜய் வரணுன்ட்டு. நீங்க தொகுதிக்கு வரலன்னு கவலைப்பட்டிருந்தான், இப்பதான் வராரு. எல்லாமே சூப்பராக அவர் வந்ததுல இருந்து எல்லாமே கரெக்டா போயிட்டு, எதுவுமே குறை சொல்ற மாதிரியே இல்லை. அவர் வந்ததுனால தான் எல்லாமே கரெக்டா இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. செய்வாரு, வருவார், லைனா எல்லாமே செய்வார், செய்யாமனா போக மாட்டார், பக்காவா செய்வார். பெரம்பூர் தொகுதியை தக்க வச்சார்ல, 2 தொகுதி கழிச்சாரு. ஆனா திருச்சியை விட்டுட்டு பெரம்பூரை தக்க வச்சாரு. அது எப்படி இருக்கு உங்களுக்கு? பெரம்பூர்னா அது நம்ம தொகுதி, அதனால வந்து அவருக்கு பிடிச்ச இடம் எல்லா இடம் அந்த இடம் தான். திருச்சியும் வந்துட்டு அது அவர் இடம் தான். அதனால வந்துட்டு பெரம்பூர் அவருக்கு பிடிச்ச இடம். பெரம்பூர்னா மக்கள் எல்லா இடத்துலயும் அவருக்கு ரசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, எல்லா இடத்துல அவருக்கு எல்லா இடம் அவருக்கு இருக்கு. எந்த இடம் வந்தாலும் அவர் ஜெயிச்சிருவாரு. எப்படி இருக்கு? இப்ப முதலமைச்சர் வந்து தன்னுடைய அலுவலகத்தை திறக்க போறாரு, உங்க பக்கத்திலே வராரு இன்னைக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் மக்களுக்கு நல்லது செய்யணும், அடிப்படை வசதி செஞ்சு தரணும். நாங்க எங்களுக்கு திருநங்கைகளுக்கு ஒரு சலுகை எங்களுக்கு அறிவிக்கணும். திருநங்கை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். தன்னுடைய எம்எல்ஏ அலுவலகத்தை திறக்கிறதுக்கு சிஎம் இப்ப உங்க பகுதிக்கு இதே இடத்துக்கு வராரு. எப்படி இருக்கு உங்களுக்கு? எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க? சந்தோஷமா தான் இருக்கு. அவர் பார்க்க நாங்க வந்துருவோம். காலையில டிவில பார்த்த நியூஸ்ல இது மாதிரி வராங்கன்னு என் ஃப்ரெண்டு வேற கேட்டேன், எத்தனை மணிக்கு மீனா வராரு? 3 மணிக்கு சொன்னாங்க. சரி, அதுதான் சரி சும்மா பார்க்க ஏற்பாடுல எப்படி பண்ணிருக்காங்க, எப்படி வரலான்னு ஆர்வமா தான் வந்திருக்கோம். பார்க்க முடியுமா முடியாதா தெரியல. சரி, பார்த்தா சந்தோஷப்படுவோம், அவ்வளவுதான். நல்லாதான் இருக்கு. போலீஸ் சுத்தி இருக்காங்க பாதுகாப்புக்கு. பார்க்க அனுமதிப்பாங்களா இல்லையா தெரியல. அதுதான் எப்படி கூட்டம் இப்பவே பாத்தீங்க எவ்வளவு கூட்டமா இருக்கு. நாங்க வரும்போது எப்படி இருக்கோ தெரியல. சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷமா. அவருக்கு தான் ஓட்டுல நாங்களாம் போட்டோம். ஆமா, தெரியல. இதே எங்க ஊரு, சென்னை தானே எங்க ஊரு. அதனால எங்களுக்கு சந்தோஷமா, எங்க தொகுதி தேர்ந்தெடுத்து எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆமா, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் மக்கள் வசதிக்கு. கொஞ்சம் எல்லாத்துக்கும் நாங்க எங்க போனாலும் பயப்படுறோம். கொஞ்சம் பயம் இல்லாம ஃப்ரீயா போகணும். ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் எங்க போனாலும் சரி, கொஞ்சம் ஃப்ரீயா பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆமா. பெரம்பூர் தொகுதியில வேற என்னென்ன குறைகள் இருக்கு? தெரியலீங்களே, எனக்கு தெரிஞ்சு இருக்குதா குறை இருக்கு.
ஆனா எவ்வளவு என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. இருக்கு, குறை இருக்கு. கொஞ்சம் இன்னும் நீட்டா பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எங்க தொகுதியை. பண்ணிடுவாங்க. இந்த ஸ்கூல்ல எல்லாம் சொன்னாங்கல்ல, இந்த தனியார் ஸ்கூல் கட்டணம் எல்லாம் குறைச்சா இன்னும் நல்லா இருக்கும். எங்க பசங்க எல்லாம் பிரைவேட்ல தான் படிக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து செஞ்சா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்லா இன்னும் நல்லா செஞ்சா நல்லா இருக்கும். நாங்களும் எங்க பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துருவோம். அக்கா, இப்ப உங்க தொகுதிக்கு தன்னுடைய அலுவலகத்தை திறந்துக்க சிஎம் வராரு, எப்படி இருக்கு உங்களுக்கு? எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. அவர் எப்ப வருவாருன்னு தான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். இன்னமும் காத்துன்னு இருக்கிறோம் எப்ப வருவாருன்ட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம் அவரை பார்க்கணும்ட்டு. ஆனா இருக்கிற க்ரௌட பார்த்தா எங்களால போய் பார்க்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ பந்தோபஸ்து போட்டிருக்காங்க. எங்களால போய் பார்க்க முடியுமான்றது ஒரு டவுட்டு தான். ஆனா பார்க்கணுன்ற ஆர்வம் எங்களுக்கு இருக்குது. பார்ப்போம்னு நம்புறோம். அலுவலகம் எம்எல்ஏ ஆபீஸ் இங்கதான் இருக்குது. ஆனா இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ வர்றாருன்னா இந்த அளவுக்கு இருக்குமான்ட்டு நான் பார்த்ததே கிடையாது. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த தொகுதி தான். 44 வயசு வரைக்கும் இந்த தொகுதியில இருக்கிறேன். ஆனா இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ வரத்தும் தெரியாது, போறதும் தெரியாம இருந்தது. இப்போ முதலமைச்சர் எங்க தொகுதியோட எம்எல்ஏன்னு சொல்றதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. வந்து ஜனங்களோட குறையெல்லாம் தீர்த்து வைப்பாருன்னு நம்புறோம், நம்பிக்கை இருக்குது. இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து நின்று வென்றிருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? எங்க தொகுதிய நின்று, ஏன்னா இது வந்து பெரம்பூர் இந்த வியாசார்பாடின்றது கொஞ்சம் எல்லா மைண்ட் செட்ல சொன்ன உடனே என்ன தோணுது, இந்த ஏரியாவா, இது லோக்கலான ஏரியா, இந்த ஏரியால இருக்க பசங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்களுக்கு மெச்சூர்டு கிடையாது, படிப்பறிவு இல்லாதவங்க, கஞ்சா பழக்கம் இருக்கிறவங்க, ஒரு பெண்களை அபியூஸ் பண்றவங்க, கொலை செய்யறவனுங்க, ஒரு 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 சூழ்நிலை எல்லா மைண்ட்ல வியாசார்பாடினாலே ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் வர்றது இதுதான் வருது. ஆனா இங்கேயும் எஜுகேட்டட் இருக்காங்க, நல்லா வேலையில இருக்கிறவங்க இருக்காங்க, பணக்காரங்க இருக்காங்க, எல்லா லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்க எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த ஒரு இதுனா லோக்கல் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு எல்லாருக்குமே இருக்குது. அண்ணன் வந்து அதை மாத்தணும்ன்றது எங்களோட இது. அவரும் ஒருவேளை இந்த ஏரியாவுக்கு இருக்க பேரை நம்ம போக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல கூட இந்த தொகுதியில அவரு நின்று இருக்கலாம். எங்களோட லைஃப் ஸ்டைல மாத்தணும்னு கூட அவர் வந்திருக்கலாம். ஏன்னா நாங்க வளர்ந்து பிறந்த இடம் அது மாதிரி. நானும் இதே ஏரியால பிறந்து 44 வயசு வரைக்கும் இருக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். இந்த ஏரியானாலே எல்லார் மைண்ட் செட்ல இருக்கிறது இதுதான். நீங்க நார்மலா வெளியில போய் ஒரு அண்ணா நகர் சைடு போய் கேளுங்க, ஐயோ வியாசார்பாடியா, அவங்க அந்த சொல்லும் போதே அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறும். ஏன்னா இது அவ்வளவு லோக்கல்ன்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா இங்க வாழ்ந்துட்டு இருக்க எங்களுக்கு தான் தெரியும் இது லோக்கல் கிடையாது. நாங்களும் உங்களை மாதிரி தான், நாங்களும் ஒரு மெச்சூர்டா இருக்கிறோம். எங்க இதுலயும் எஜுகேட்டட் நிறைய இருக்காங்க, இங்கேயும் அட்வொகேட் நிறைய இருக்காங்க, டாக்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, படிச்சவங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இங்க நிறைய இதுல மீடியால ஒர்க் பண்றவங்க இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா வேலையில பாக்குறவங்களும் இங்க போலீஸ்ல இருந்து இது எல்லாம் வேலை செய்யறவங்களும் இந்த ஏரியால இருக்காங்க. இது லோக்கலான ஏரியா கிடையாது. அதை மட்டும் தயவு செஞ்சு எல்லாம் புரிஞ்சுக்கணும். அண்ணன் வந்து கண்டிப்பா நம்பிக்கை இருக்குதுப்பா. ஏன்னா நான் இங்க இந்த கடை நீங்க பாக்கிறது என் கடை தான். நான் கடை வச்சிருக்கேன். எனக்கு ஆப்போசிட்ல ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க நிறைய போதை பழக்கம் 10th வரைக்கும் தான் இருக்கு. இருந்தாலும் அந்த பசங்களுக்கு அந்த போதை பழக்கம் அந்த ஒரு சில விஷயங்க இருக்கு. இப்போ நான் ஒரு 2 மாசமா நான் கவனிக்கிறது என்னன்னா, அது கொஞ்சம் கம்மியா இருக்குது, பசங்கிட்ட கம்மியா இருக்குது. அது ஒரு மாற்றமாவே நான் பாக்குறேன். அதனால இந்த 2 மாசத்துல இந்த மாற்றம் இருக்குன்னும் போது இன்னும் இருக்கு. இன்னும் 4.25 வருஷத்துக்கு மேல இருக்குது. ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கிளியர் பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்குது. இருந்த ஆட்சியில செஞ்சாங்க, அவங்க எதுவுமே செய்யலன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய செஞ்சாங்க. ஆனா செஞ்சது எல்லாமே கொஞ்சம் ரிச் ரேஞ்சில இருக்கிறவங்களுக்குன்ற மாதிரி தான் போச்சு. அவரும் படிப்புக்கு எல்லாத்துக்குமே நிறைய விஷயம் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க செய்யலன்னா நம்ம அடிச்சு சொல்ல முடியாது. ஆனா என்ன, படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு அது போய் சேர்ந்துதானா? கிடையாது. படிப்பறிவு இருக்கிறவங்களுக்கு அது ஃபெசிலிட்டி என்ன, எந்த ஆப் மூலியமா போனா நம்ம அதை படிக்கலாம், எது மூலியமா போனா நம்ம செய்யலான்ற அறிவு அவங்களுக்கு இருக்கிறதுனால அது பாத்துக்கிறாங்க. இங்க படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு அதோட பயன் தெரியாததுனால, யூஸ் பண்ண தெரியாததுனால அது யாரும் யூஸ் பண்ண முடியல. இவர் வந்து அதையும் எல்லாருக்கும் கொண்டு வந்து அடிமட்டம் மக்கள் வரைக்கும் எல்லாத்தையும் சேர்ப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்ல ஜென்ரேஷனா கொண்டு வருவாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து இந்த ஏரியா தொகுதி வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சிஎம் வந்தார்னா எங்களுக்கு நல்லது செய்வார், எங்கள் நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறாரு. அடுத்த தலைமுறை 3வது தலைமுறையாக வந்திருக்கிறாரு. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது வரவேற்கக்கூடிய விஷயம். மக்களுடைய சேவை வந்து செய்யறதுக்காக 3வது தலைமுறையாக வந்திருக்காரு. நான் வந்து ஆட்டோ ஓட்டுநர்.
கடந்த ஒரு 35 வருஷமாக நான் ஆட்டோ ஓட்டுறேன். அதனால இப்போ வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப அதிக சந்தோஷம். நன்மையை செஞ்சு போகிறாருன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதே மாதிரி பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுத்து நின்னது காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது உங்களுக்கு ஆ மகிழ்ச்சியா? அது ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. ஏன்னா பெரம்பூர் தொகுதி வந்து சட்டமன்றத்தில் தெரியாது. எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி நடித்தாங்க. எங்கள் ஊருக்கு சிஎம் இருக்காருன்றது எங்களுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்கது. எங்கள் மனசு ரொம்ப குளிர்ந்துருக்குது. இதை வந்து வரவேற்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள. எனக்கு 63 வயசு ஆகுது. நான் இந்த ஊரில் தான் பிறந்தேன், இந்த ஊரில் தான் வளர்ந்துருக்கிறேன். ஆகையால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இவர் வர்றது எனக்கு ரொம்ப தேவை. நான் வந்து முதல்ல வந்து அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருந்து ஓட்டு போட்டுக்கிறேன் எம்ஜிஆருக்காக. அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரியே இவரும் செய்ய போகிறான்ற ஆசை எங்களுக்கு இருக்குது. இவர் வந்ததுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு வர்றது. மக்களுக்கு நல்லது செஞ்சா ரொம்ப சந்தோஷம். எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க இப்ப அவரோட வருகைய? வந்து அலுவலகம் திறக்க போறாரு. மக்களுக்கு எல்லாமே நல்லது செஞ்சா ரொம்ப சந்தோஷம்ப்பா. எதுவுமே எந்த விஷயமா இருந்தாலும் மக்கள் சந்தோஷப்பட்டாங்கன்னா நான் சந்தோஷப்படுறேன், அவ்வளவுதான். அவரும் சந்தோஷப்பட போறாரு. இல்ல உங்க பகுதிக்கு வர்றாருல, எப்படி இருக்கு? அது ரொம்ப சந்தோஷம்தான். அக்கா எப்படிக்கா இருக்கு? முதலமைச்சர் தன்னுடைய அலுவலகத்தை தொடர்ந்து உங்க பகுதிக்கு வராரு, உங்க இடத்துக்கு. திருவிழா மாதிரி இருக்கு. திருவிழா மாதிரி இருக்கு. நல்லா சந்தோஷமாவும் இருக்கு. இனிமேடு இந்த சர்மானருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு தெரியுது. பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுத்து நின்னார்ல, ஆமா. எப்படி பாக்குறீங்க நீங்க? எப்படி பாக்குறேன்னா நல்ல விதமா தான் பாக்குறோம். இந்த தொகுதிக்கு நின்னது நல்லா சந்தோஷமா இருக்கு. எதனால இந்த தொகுதியில நின்று பாக்க நினைக்கிறீங்க? வில்லங்கமான கேள்வி கேக்குறீங்க பாருங்க. தெரிஞ்சுக்கினே கேக்குறீங்க பாருங்க. எதனால நின்று பாரு? எதனால நிற்பாருன்னா நான் சொல்ல முடியாது. அது உங்களுக்கு வர்றது மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சி தான். எந்த அளவுக்கு எதிர்பார்த்திருக்கீங்க இப்ப அவரை? நாங்க போய் பார்க்க முடியாது. ஆனா சந்தோஷம் தான். ஏன்னா அங்க ஃபுல்லா ஜனமா இருக்கு. அதனால போக முடியாது. வேலையை பத்திரி வீட்டுக்கு போயிட்டு வந்துதான் பார்க்கணும். ஆனா எங்க வந்திருக்கீங்க? நான் இங்கே தான் வீடு, சல்மான் தான் வீடு. ஒரு காலையிலேருந்து 8 மணி நிற்கிறேன் பார்க்கறதுக்கு. அவரை பார்க்கணும் கண்டிப்பாக. அது எத்தனை மணி ஆனாலும் சரி, தளபதி பார்க்காத போக மாட்டேன். அது லஞ்சு கூட சாப்பிட மாட்டேன். வேறு லெவலில் அவர். இன்னும் அடுத்த வருஷம், அடுத்த 5 வருஷத்துக்கு, இன்னும் 10 வருஷம் கூட அவர் வரணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை மணியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் சரி, பார்த்து தான் போவேன். சாப்பாடுலாம் வேணாம், எதுவும் வேணாம். எப்படி இருக்கு இப்ப உங்க பகுதியில அலுவலகம் திறக்கிறாரு? வேற லெவல். அதாவது எப்படி சொல்றது, பாபா படம் மாதிரி சாதாரணமா இருந்தது, ஒரே பயங்கரமாயி போச்சு. அதுதான் சொல்றேன், வரலாறு பார்த்ததே கிடையாது. வேற லெவல். தளபதி தான், அடிச்சிக்கவே முடியாது. சூப்பர். அவரு நல்ல வேற லெவல் பண்ணுவாங்க. இவரு அதுக்கு மேல வேற லெவல். அதுக்கோசம் இல்ல, அவரு எல்லாருமே கண்ட்ரோல் வச்சுக்கணும். யாருமே எதுவும் வாங்கக்கூடாது, எதை பண்ணக்கூடாது, செய்யணும் அப்படின்றத அவரோட கோபிக்கை. சூப்பர். வரணும், நான் கண்டிப்பா வரணும். அப்ப அவங்களுக்கே நம்பிக்கை இல்லைல்ல, அந்த நம்பிக்கை இல்லைன்னு தானே அவங்க மாற்றத்தை மாற்றி விட்டாங்க. அவர் செஞ்சிருப்பான்னு தானே. அது செய்யாம இருந்தாருன்னா செய்யணும், கண்டிப்பா செய்வாங்க, பக்காவா செய்வார். 5 வருஷம் இல்ல, இன்னும் 10 வருஷம் இல்லை, அவர் தான் அடுத்த எம்ஜிஆர். அவர் தான். ஆனா எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க சிஎம்? இப்ப ரொம்ப காலையிலேருந்து 7 மணிலேருந்து ரொம்ப எதிர்பார்த்துன்னு வரோம். வருவாருன்னு கண்டிப்பாக ஒரு வரணும். அதற்கும் நான் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். இது வந்து சாதாரண பெரம்பூர். அவர் வராருன்னு தெரிஞ்சா இது ஒரு பெரம்பூர் இந்து திருவிழாவோட மேலே தளபதி பெரம்பூர் திருவிழா மாரி. இப்போ தளபதி வந்தாருனாலே இது ஃபுல்லாக ஒரு திருவிழா மாரி இருக்குது. சாதாரண இந்த பெரம்பூர் தொகுதி இப்போ சிஎம் தொகுதியாக திருவிழாவாக இருக்குதுன்னா அது தளபதி வந்த ஒரே ஒரு மாற்றம் நல்லதுதான். ஆமா, ஜனங்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இனிமேல் தான் ஜனங்களே தெரியும். எவ்வளோ வந்து ஜனங்க வந்து தளபதிக்கு முன்னேற்பு கொடுக்குறாங்களோ அவ்வளோ போலீஸ்காரங்களோ எங்களுக்கு ஜனங்களுக்கு நிறைய உதவி பண்றாங்க. கருவுட அந்த போல இங்க நடக்காது. தளபதி வந்து இங்க வரன்னா பெரம்பூர் தொகுதிக்கு ஒரு மாற்றம் கொடுக்க வந்தார். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி வந்து தளபதி இந்த பெரம்பூர் தொகுதிக்கு எதுவுமே செய்யல. ஆனா இவர் வந்ததுல இருந்து ஒன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் போட்டு பார்த்தா பாலிய வன்கொடுமை கம்மியாகுது பெரம்பூர் தொகுதியில. அது அப்புறம் வந்து சில இதெல்லாம் கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே வந்து கம்மியாயிருக்கு. இது தளபதி வந்தனால ஒரு மாற்றம்னால இப்படி ஆகுது. எல்லாமே இன்னும் எதிர்பார்க்கிறோம். நிறைய அவரு எல்லாத்தையும் ஒழிக்கணும், கெட்டதெல்லாம். சின்ன பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும். அதுதான் நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் வந்திருக்கோம். இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கோம். அவர் வரது 3 மணி 4 மணி. ஆனா நாங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டோம், 12:30. ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கோம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். எங்க ஐயா வந்தது எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
எங்க விஜய் அண்ணா வந்து சிஎம் மட்டும் ஆகக்கூடாது, பிரதமர் மந்திரியாக ஆகணும். அதான் எங்களுடைய கோரிக்கை. அவருக்கு நாங்கள் பிரதமர் மந்திரி ஆகணும், நாங்கள் ஆக்கி காட்டுவோம். அதான் எங்களுடைய சந்தோஷம். நாங்கள் அவருக்கு எல்லா மக்களுமே நாங்களுக்கு பக்கபலமாக இருப்போம். அவரை வெற்றிகரமாக நாங்கள் மேலே ஏற்றுவோம். அதான் எங்களுடைய சந்தோஷம். இந்த ஊர்ல வந்து இந்த பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுத்து எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. சிஎம் ஆயிட்டாரு இன்னைக்கு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அவரால் இந்த உலகத்தை சுத்தம் படுத்தணும், எல்லாரையுமே கட்டி காப்பாற்றணும். அவர் வந்து எங்களுக்கு ஒரு கடவுள் போல, தெய்வம் போல எங்களுக்கு. அவர் வந்தது எங்களுக்கு மிக மிக சந்தோஷம். எங்க குறைகளை தீர்த்து வைக்கணும் ஐயா. அதுதான் எங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயாவுக்கு. ஐயா சிஎம் ஆனதுக்கு எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். வெற்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் எங்க புள்ள மாதிரி நாங்க நினைக்கிறோம். அவர் ஜெயிச்சு வந்துட்டாரா, எங்க இடத்துலயே வராரு இல்ல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அலுவலகம் போற போறாரு, இன்னைக்கு முதல் தடவை அலுவலகத்துக்குள்ள வராரு, ஓபன் பண்ணவர், நல்லா செய்வாரு. எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இப்ப எல்லாரும் சேர்ந்து தானே அவர் வரணும்னு தானே நாங்க மாற்றம் வரணும்னு ரொம்ப நல்லா பண்ணுவார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இவர் தான் இனிமேல் சிஎம்ஏ, வேற யாரும் கிடையாது. உண்மையில தான், சிரிக்காத, உண்மையில சொல்றேன் நான். மனசு தொட்டு கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இனிமேல் இவர் தான். ஆனா கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அவரு தான் கொஞ்சம் பாத்துக்கணும். அமைச்சர் கூட இருக்கிற அமைச்சர்களை இவர் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும் இல்லையா? இவர் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு நமக்கு தெரியுது. அவங்கள கொஞ்சம் கண்காணிக்கணும். கரெக்டு தானே அது? ஆமா. பெரம்பலூர் தொகுதியில வெற்றி அறிவிச்சு இங்கேயே தக்க வச்சாரு. அது எப்படி இருக்கு? அவர் நினைச்சா திருச்சியில கூட தக்க வச்சிருக்கலாம். ஆனா அதை விட்டு பெரம்பலூர் கொடுத்தாரு. இல்ல பெரம்பலூர் இல்ல, பெரம்பூர். திருச்சி வந்து ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு. அது வந்து அவர் அப்பப்போ போக முடியாது. இங்க வரலாம், மாசத்துக்கு ஒரு தடவை கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அதை ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்திருக்காரு. அதுக்காக தான் இங்க பெரம்பூர் அவர் தேர்ந்தெடுத்தார், திருச்சியை ரிசைன் பண்ணிட்டு. திருச்சி ரொம்ப தூரம் இல்லையா, அவர் போக முடியாது, கஷ்டம். இங்க வந்தாருன்னா மாசத்துக்கு ஒரு தடவை வருவாரு, கண்டிப்பா வருவாரு. நல்லது, நிறைய நல்ல திட்டம் செய்வாரு, நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. சூப்பரா இருக்கு. சிங்கப்பெண்ணை வந்துடுச்சு, அப்புறம் வந்து நிறைய இருக்கு, சொல்லவே முடியாது. 1 2ன்னு சொல்ல முடியாது, நிறைய இருக்கு. பெரம்பூர்ல இல்ல, பெரம்பூர்ல வந்து நல்லாதான் இருக்கு. சிலதெல்லாம் வந்து மெட்ரோ வாட்டர், சிலது ரோடுங்க பள்ளங்குழியா இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணணும். மெட்ரோ வாட்டர் தண்ணிலாம் கரெக்டா வரணும், கரெக்டா அது பண்ணணும். சிலது வீடுங்களுக்கெல்லாம் தேவை வராது சரியா, அதெல்லாம் பண்ணணும். சில இதுவெல்லாம் இங்க திருவள்ளூர்லாம் வந்து ட்ரைனேஜ் வாட்டர் தான் வருது. அதை அந்த 5 வருஷமா போய் 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 கம்ப்ளைண்ட் கொடுத்து, எங்க சிஸ்டர் வீட்லயே சொல்றேன், கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வரைக்கும் பண்ணல. ஆனா வரி கட்டுறாங்க, வாட்டர் டாக்ஸ் கட்டுறாங்க, எல்லாம் கட்டுறாங்க. ஆனா வெறும் குவாவா தண்ணி, அது யூஸே கிடையாது. யூஸ் இல்லாம வேஸ்டா பணம் கட்டிட்டு வர்றாங்க. அவங்களோட ஆதாயம் என்கிட்ட சொல்லுவாங்க. அதை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் மெட்ரோ பைப் லைன்லாம் போடணும் புதுசா. உடஞ்சிருக்கோம் இல்லையா, அதை பண்ணணும். அந்த ஆட்சியில எதுவும் செய்யல. இவரு ஆட்சியில கண்டிப்பா செய்வாருன்னு நாங்க நினைக்கிறோம்.